Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி மக்களாட்சி. கிட்டத்தட்ட மன்னராட்சிக்கு பிறகு இன்றைக்கு மக்களாட்சியை இந்த நாடு நம்பி இருக்கிறது. மக்களாட்சி மிக சிறப்பாக நடத்துகிற முறைக்கு தான் தேர்தல் முறை என்று பெயர். அந்த தேர்தல் மிக வெளிப்படையாக நடைபெறுகிறதா என்று கேள்வி எழுக்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கிறதா? குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களில் நடந்த தேர்தலில் பிஜேபி அரசு நடத்திய அரங்கேற்றிய தில்லுமுள்ளு என்ன? தேர்தலுடைய புனிதத்தையே பிஜேபி அரசு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் இந்த காணொலியில் வாயிலாக பார்க்கலாம். Yes proudly presents 13th SCON S-Mart multiple business 270 plus stalls 10,000 plus business visitors 3,000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். இந்த காணொளிக்குள் நாம் விரிவாக போவதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 4 முக்கிய செய்தியோடு இந்த காணொளியை நம்ம அணுக வேண்டும். அதில் முதல் செய்தி, சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தல். அந்த மேயர் தேர்தலில் கிட்டத்தட்ட பிஜேபியும் காங்கிரசும் சமமான அளவில் கவுன்சிலர்களை பெற்றிருந்தார்கள். பிறகு மேயருக்கான தேர்தலில் வாக்கும் அளிக்கப்பட்டது. அப்படி வாக்களிக்கப்பட்ட போது காங்கிரஸ் கவுன்சிலருடைய வாக்கு செல்லாத வாக்கு என்று அறிவிக்கப்பட்டு பிஜேபியுடைய நபர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது செய்தி. ஆனால் இந்த செய்தி நமக்கு காணொலியாக வந்தபோது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. காரணம், தேர்தல் அதிகாரி அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு நபருடைய வாக்கு செல்லாத வாக்கு என்று அறிவித்திருந்தார். அந்த வாக்கை அவர் திருத்துகின்ற காட்சி, செல்லாத வாக்காக மாற்றுவதற்கான வேலையை அவர் பார்த்தார் என்கிற ஒரு காணொளி பிறகு பகிரப்பட்டது. இது நமக்கு பேரதிர்ச்சியாக அமைந்தது. இரண்டாவது செய்தி, ஆர்டிஐ மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் உள்ள பிரதிநிதி, சமூக ஆர்வலர்கள், குடிமக்கள் யாராவது அரசிடம் இருந்தோ அல்லது அரசு நிர்வாகத்திடம் இருந்தோ ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை பெற முடியும் என்கிற சட்டத்தை, நீங்கள் கேட்கிற கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு சட்ட திருத்தத்தையும் கடந்த காலங்களில் ஒன்றிய அரசு கொண்டு வந்து நிறைவேற்றியது. மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய செய்தி, வாக்கு இயந்திரம். வாக்கு இயந்திரத்தில் வாக்களிக்கக்கூடிய வாக்கு என்பது சரியான நபருக்கு வாக்களிக்கப்படுகிறதா, பதிவாகிறதா என்கிற கேள்வி. கடந்த காலங்களில் வாக்கு சீட்டு முறை இருந்தது. வாக்களித்த பிறகு வாக்கு சீட்டு எண்ணப்படும். இது வாக்கு இயந்திரம். நீங்கள் இயந்திரத்தில் வாக்களிக்கிற போது நாம் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அந்த கட்சியின் சின்னத்திற்கு வாக்களிக்கப்படுகிற போது அந்த வாக்கு என்பது வேறொரு சின்னத்தில் விளக்கேறுகிற பதிவெல்லாம் கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்டது. நமக்கே கூட ஐயம் இருக்கு, நாம் வாக்களிக்கக்கூடிய கட்சிக்கு தான் நம் வாக்கு போய் சேர்கிறதா, இந்த இயந்திர கோளாறு, இயந்திரத்தில் தில்லுமுல் எல்லாம் செய்கிற வாய்ப்பு உண்டா என்கிற கேள்வியை கடந்த காலங்களில் எதிர்கட்சிகளில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் மக்களில் சிலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். அதாவது வாக்கு இயந்திரத்தில் நாங்கள் அளிக்கிற வாக்கு சரியான வாக்குதானா? இதை தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல், எப்படியாவது ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்து விட வேண்டும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமாக நாட்டிலே இருக்கிற பல மாநில அரசு கவிழ்க்கப்படுவதை தாண்டி கவிழ்க்கப்பட்ட இந்த இடைப்பட்ட ஆண்டில் தொடர்ந்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தத்தையும் ஒன்றிய அரசு இன்றைக்கு கொண்டு வந்து காத்திருக்கிறது. பிறகு இன்றைக்கு அது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மிக கடுமையாக எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக இயல்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 3/2 பங்கு, கிட்டத்தட்ட ஒரு 340-50 பேருடைய ஆதரவு தேவை. நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு வேண்டும். அந்த 2 பங்கு இல்லாத நிலையிலும் மிக துணிச்சலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, சமூக ஆர்வலர்கள், முற்போக்காளர்கள், மக்கள் மீது அதீத பற்றும் சிந்தனையும் உள்ள நபர்கள் கூறுவது என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல், பிறகு இவர்கள் நகர்வது ஒரே கட்சி, பிறகு ஒரே பிரதமர். இந்த ஒரே கட்சி என்பது பிஜேபியாக இருக்கும், ஒரே பிரதமராக நிரந்தரமாக மோடி இருக்க போகிறார். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய உள்நோக்கமாக இருந்திருப்பது நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும். அது ஒரே தேர்தலை தாண்டி ஒரே கட்சிக்கும் ஒரே பிரதமருக்குமான எல்லா வாய்ப்பையும் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த 4 நோட்டட் பாயிண்டோட இன்றைக்கு நம்ம இந்த பதிவுக்குள்ள போனா இந்த பதிவு எப்படிப்பட்டது என்பதை நம்ம உள்வாங்க முடியும். அப்படிதான் நேற்று தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை பதிவு செய்திருக்கிறார். இந்த சட்ட திருத்தம் என்பது கிட்டத்தட்ட 1961 தேர்தல் நடைமுறை 93 பிரிவு 2
ஏவின் கீழ் கொண்டு வருவது என்னவென்றால் தேர்தல் நடத்தப்படுகிற நடைமுறையும் அதற்கான ஆவணங்களும் மிக வெளிப்படையாக இருக்க வேண்டும். தேர்தல் நடத்தும் போது அந்த தேர்தல் மிக வெளிப்படையாக நடத்த வேண்டும், அதற்கான ஆவணங்களும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். இது ஜனநாயக தன்மை. ஆனால் தற்போது என்ன நடந்திருக்கிறது, என்ன சட்ட திருத்தம் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், ஹரியானாவில் நடைபெற்ற தேர்தல் 2024 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பிஜேபி பெரும்பான்மையோடு வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் ஓரளவுக்கு நெருக்கமான வாக்கு எண்ணிக்கையை பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்காக பிஜேபி பெற்ற வாக்கு சதவீதமும் ஆட்சி இழந்த காங்கிரசுக்கான வாக்கு சதவீதமும் 1%. கிட்டத்தட்ட 1% வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி ஆட்சியை பிடித்திருக்கிறது. 1% வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகளில் மிக நெருக்கமான வாக்கு வித்தியாசத்தில் தான் பிஜேபி வென்றிருக்கிறது. இப்ப இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிற ஒன்றிய அரசு, இவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. இந்த அஜெண்டா உள்ள அரசு நடத்தி இருக்கக்கூடிய தேர்தல், இதை நம்ம கவனமா சொல்லணும். தேர்தல் ஆணையம் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்றால், இந்த அஜெண்டாவோடு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் இன்றைக்கு மேமுட் பிரசாத் என்கிற ஒரு சுயேட்சையான ஒரு கட்சியின் நபர் ஒருவர், கூடுதலாக ஒரு சமூக ஆய்வாளர் அவர்கள் ஹரியானா பஞ்சாப் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்கிறார். அவர் கேட்ட கேள்வி என்பது, வாக்கு அளிக்கப்பட்டு தேர்தல் முடிவு வந்த பிறகு எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், வாக்கு எண்ணிக்கை, அதாவது வாக்கு அளித்த வாக்கும் அந்த வாக்கு சரியாக எண்ணப்பட்டு இருக்கிறதா? நீங்க ஒரு 700 வாக்காளர்கள் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு 450 வாக்கு பதிவாகி இருக்கிறது. 450 வாக்கும் ஒரு 3 கட்சிக்கு பதிவாகி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், இந்த 3 கட்சிக்கும் என்னென்ன வாக்கு பதிவாகி இருக்கிறது? பதிவான வாக்கு முழுமையாக எண்ணப்பட்டு இருக்கிறதா, அல்லது பதிவான வாக்கை தாண்டி கூடுதலாக எண்ணப்பட்டு இருக்கிறதா? இந்த கேள்வி. இதையும் தாண்டி இந்த சிசிடிவி கேமரா, அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை அவர் கேட்கிறார். அந்த சிசிடிவி கேமராவை ஆய்வுக்கு கொடுங்க அப்படின்றத கேட்கிறார். இதை கேட்கிற போது தேர்தல் ஆணையம் சார்பாக உள்ளே வந்த வழக்கறிஞர் அவர்கள், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, காரணம் இவர் அந்த பகுதியின் வேட்பாளரா, இவருக்கு ஏன் இந்த ஆவணங்களை, இந்த சிசிடிவி காட்சியை கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். பிறகு நீதிமன்றம் தலையிட்டு பேச தொடங்குகிற போது, அவருக்கு வாக்களித்த நபருக்கு தன்னுடைய வாக்கு சரியாக சென்றிருக்கிறதா என்று கேட்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு. அதையும் தாண்டி அவர் ஒரு சமூக ஆய்வாளர், இந்த தேர்தல் நடத்தை முறையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளருக்கு தகவலை தருவதில் என்ன தவறு இருக்கிறது என்ற கேள்வி நீதிமன்றமும் கேட்டிருக்கிறது, ஹரியானா பஞ்சாப் நீதிமன்றமும். இதையெல்லாம் கடந்து இந்த இடத்தில் பிஜேபி அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்பது, இந்த தேர்தல் நடைமுறை விதி, நம்ம ஏற்கனவே சொன்னது போல 1961 93 பிரிவு 2A படி தேர்தல் நடைமுறையானது வெளிப்படையாக நடத்தப்படுகிறதா என்கிற தகவல், அனைத்து தகவலையும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. அதுதான் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் மிக கடுமையாக தன்னுடைய வலைத்தளத்தில் பதிவு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மோடி ஒன்றிய அரசுக்கு எதிராக களம் காண வேண்டும். குறிப்பாக மோடி அரசு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே இது மிகப்பெரிய ஆபத்து. தேர்தல் நடந்திருக்கிறது, தேர்தல் முறை மிக சரியாக நடந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்கிற போது அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது என்றால், இந்த ஒன்றிய அரசு ஏற்கனவே கொண்டு வந்த, நம்ம ஏற்கனவே பேசிய அந்த 4 நோட்டட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்ட், இவர்களுடைய செய்தி, இந்த வேலையெல்லாம், இந்த அஜெண்டாவை முழுமை செய்வதற்கான வேலையை இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஏனைய எதிர்க்கட்சிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இவர்கள் நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தலுடைய புனித தன்மை கூட கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கை இனிவரும் காலங்களில் என்னவாக மாறப்போகிறது? தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக திருவிழாவாக கொண்டாடப்படுகிற நாடு இந்தியா. கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லோரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வாக்கு எவ்வளவு அவசியமானது, வாக்கு எவ்வளவு முக்கியமானது, மக்களால் மக்களுக்காக, மக்களை ஆள்வதற்கு, மக்களை வழிநடத்துவதற்கு, அரசை நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தேர்தல் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்கிற ஒரு நிலையை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால், இதை ஓர் அணியில் நின்று எல்லோரும் கண்டிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பதிவிட்டு இருக்கிறார். இந்த ஓரணி திரளுமா? இந்த சிக்கலை எப்படி எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள போகிறார்கள்? மோடி அரசு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டா என்பதை இனிவரும் காலங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.